ஆண் என்பதை அல்லாஹ் படைத்திருப்பதே எப்படி என்று சொன்னா, உடனடியாக தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுற நிலைமையிலே அந்த படைப்பை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அதுக்காக வேண்டிய அன்பு இல்லை என்று அர்த்தம் இல்லை. தாய் உறவு சொல்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லத்தான் செய்யுது. வளர்த்த தாயார் சம்பந்தமாக சொல்லத்தான் செய்கிறது. ஆனாலும் கூடுதலாக எந்த உறவை பற்றி சொல்வது என்று பார்த்தால், தந்தை பிள்ளை உண்டான உறவைத்தான் அதிகமாக சொல்வதை நாம் எப்ப பார்த்தாலும் என் விஷயத்திலே க்ரோஸ் பண்றாரு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். ரோட்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்க எப்படி இவரோட வாழ்றீங்க? இவரோட இப்படி கோபக்காரர் இருக்கிறீங்க, எப்படி இவரை கல்யாணம் முடிச்சு எப்படி வாழ்றீங்க? தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன? தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுவாசல். ஏன் நடுவாசல் என்று சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏகவலனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவரும் இதிலும் இறை அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே அன்பு தந்தை என்கின்ற தொனிப்பொருளிலே சில கருத்துக்களை பேசுவது உரையாக அமைகிறது. தலைப்பை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அன்பு தந்தை ஏன்னு கேட்டால், அன்புண்டு அடைமொழி வைக்கின்ற பொழுது உறவுகளில் தாயைத்தான் பெரும்பாலும் உலக நடைமுறைகளை முன்னிறுத்துவதை நாம் பார்க்குறோம். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அன்பு என்கின்ற அடையாளத்தை முதல்ல உறவுகளில் வைக்கின்ற பொழுது அன்பு தாய் என்று வைப்பதை நாம் பார்க்குறோம். அதே போல தந்தை என்று வருகின்ற பொழுது உலக நியதியில் எப்படி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடியவர், கண்டிக்கக்கூடியவர் என்கின்ற பொருளாதாரத்தை அவர் செலவழிக்கக்கூடியவர் என்கின்ற ரீதியில் கண்டிக்கக்கூடியவர்களோட முகபாவனைகளை தான் தந்தைக்கு அந்த மாதிரியான அடையாளம் சூட்டுவது உலக நியதியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இஸ்லாமிய உரைகளில் கூட தாயை முன்னிறுத்தி அன்பு என்கின்ற வருகின்ற பொழுது அடையாளப்படுத்தி சொல்கின்ற பொழுது தாயை முன்னிறுத்தி சொல்வதுதான் வழக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சான்றாக அன்பு என்று வருகின்ற பொழுது ஒரு ஹதீஸை என்ன செய்வாங்க, முதல்ல கொண்டு வருவாங்க. எல்லா உரைகளையுமே அன்பு என்கின்ற அடையாளத்தை கொண்டு வருகின்ற பொழுது புகாரிலே வரக்கூடிய அந்த செய்தியை என்ன செய்வார்கள், ஒரு ஆதாரமாக கொண்டு வருவார்கள். அது என்ன செய்தி? புகாரில் 5971 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி சஹாபதி, மனிதர்களையே சஹாபதி, அதை அன்பு பாராட்டி உறவு கொண்டாடுவதற்கு தகுதியானவர், முதல் தகுதி யார் என்று கேட்குறாங்க. மனிதர்களில் அன்பு பாராட்டி உறவு பரிமாற்றிக் கொள்வதற்கு முதல் தகுதி யார் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக, உங்களுடைய தாய். தோழமை கொள்வதற்கு முதல் தகுதியே உங்களுடைய தாய் என்று கேட்கின்ற பொழுது அப்ப திருப்பி கேட்கிறாங்க, சும்மா மண், அதன் பின்னாடி யார் சொல்லலான்னு கேட்குறாங்க. அப்பளம் சொல்றாங்க, சும்மா உம்முக்க, உங்களுடைய தாய் தான் சொல்றாங்க. 4 தடவையாக கேட்கிற நேரத்தில் உரைகளில் அதை கொஞ்சம் அப்படியே சவுண்டை குறைச்சி சொல்லுவாங்க, சும்மா அபுக்க அபுக்க என்று சொல்லி சவுண்டை குறைச்சி சொல்வதை நான் பார்க்குறோம். அப்போ அபுக்கன்னு சொல்லி உங்களுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்ற அந்த செய்தியை எப்படி உரைகளில் வெளிப்படுத்தி காட்டுறாங்கன்னு சொன்னால், ஏதோ வேண்டாம் இருந்துட்டு போட்டோம், இருக்கிறதுல அடுத்தது அவர் தான் என்கிற மாதிரி சொல்வதை நாம் பார்க்குறோம்.
அன்பிக்கினே சோர்களே, இது அந்த அர்த்தத்திலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதில் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். உலக நியதியையும் இஸ்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கத்தான் செய்கிறது. ஏன்னு சொன்னா, தாயென்று வருகின்ற பொழுது அவர் உடல் அளவிலேயே ஆரம்பத்தில் இருந்தே என்ன செய்கிறாங்க, தியாகம் செய்து அன்பை பொழிகிறார்கள். எல்லா மனிதரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக கூட இருக்கட்டும். மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அன்புக்கு அடையாளமாக உலக நீதியையும் சொல்கின்ற பொழுது தாயைத்தான் முதல்ல என்ன செய்வாங்க, முன்னிறுத்துவாங்க. அந்த உடல் தகுதி விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அந்த தியாகத்துக்கு யாராலும் ஈடு செய்ய முடியாது. அது முதல் தன்மைதான். அதுக்காக வேண்டி தந்தை குறை உள்ளவரா என்று பார்த்தால் அதுக்கும் சலித்தவர் இல்லை. அவரும் அன்புக்கு தகுதியானவர் தான். அவரும் அன்புக்கு தகுதியானவர் தான். இதை பல பேர் என்ன செய்து கொள்வதில்லை. தாய்க்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் உரைகளையும் பேசுவதில்லை, நடைமுறையில் பிள்ளைகள் நடந்து கொள்வதும் இல்லை. தந்தை என்று சொன்னாலே கண்டிக்கத்தக்கவர் என்று மனதிலே ஆரம்பத்திலிருந்தே பதியப்பட்டிருக்கிறது. அன்பிக்கினே சோர்களே, உலகத்தில் ஆண் என்பதை அல்லாஹ் படைத்திருப்பதே எப்படி என்று சொன்னா, உடனடியாக தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுற நிலைமையிலே அந்த படைப்பை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அதுக்காக வேண்டிய அன்பு இல்லை என்று அர்த்தம் இல்லை. பெண்ணாகப்பட்டவள் என்ன, தாயாகினவர் எப்படி என்று சொன்னால் உடனடியாக வெளிக்காட்டுவாங்க. தன்னுடைய பாசத்தை உடனடியாக வெளிக்காட்டுவாங்க. கண்ணீரின் மூலமாக வெளிக்காட்டுவாங்க, அரவணைப்பதன் மூலமாக வெளிக்காட்டுவாங்க. அதற்காக வேண்டி ஆண் என்று சொன்னாலேயே, தந்தை என்று சொன்னாலேயே அவருக்கு கண்ணீர் இல்லை என்பது அர்த்தம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தந்தையாக இருந்தார். அவருடைய குழந்தைகளும் மரணிக்கிறாங்க, ஆண் குழந்தை மரணிக்கிறாங்க, அழுகுறாங்க. யார சொல்லல, நீங்களுமா அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. அது தந்தையினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. ரசூலாட்டு அது இருந்துச்சு. குர்ஆன்ல கூட நீங்க பார்க்கலாம், அதிகமாக நாங்க என்ன படித்திருக்கிறோம், தாயுடைய அன்பை பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் குர்ஆன்ல உறவுகள் என்று தொடர்புகளை சொல்கின்ற பொழுது தந்தை பிள்ளைகள் உண்டான தொடர்பை தான் குர்ஆன்ல அதிகமாக சொல்லப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு. அதன் பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்த்தா ஆசர் அவருடைய தந்தை, அவருக்காக வேண்டி ஆசருக்காக வேண்டி துஆ செய்றாங்க, அல்லாஹ் தடுத்தாங்க. அது ஏன்? தந்தை பாசமாக இருந்தாங்க, கொள்கையில வேற. தந்தை பாசமாக இருக்க போய் தான், அன்பு அந்த தந்தையுடைய உள்ளத்தில் இருக்க போய் தான் பிள்ளை என்ன செய்யறாங்க, தௌபா செய்யறதுக்கு முனைகிறாங்க. ஆனா அல்லாஹ் தடுத்தான். அது ஒரு அம்சம். அப்ப அந்த நபிக்கும் அந்த பாசம் இருந்தது காரணம் தந்தையுடைய உள்ளத்திலே அன்பு இருந்ததனால. தந்தைய உள்ளத்திலையும் அன்பு இருந்தனால தான் அவர் துஆ செய்வதற்கு காரணமாக இருந்தது. அதே போல வரலாறு எடுத்து பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீங்கள் படித்திருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அதுக்கு ஒரு பெரிய அத்தியாயம் உண்டே அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். அந்த வரலாற்று சம்பவம் அதுல முழுக்க முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் புள்ள காணாம போறதுல இருந்து சேர்க்கும் வரைக்கும் தந்தை பிள்ளை உண்டான உறவு, அந்த ஏக்கம், தந்தைக்கு அந்த அன்பு இருக்க போய் தான் அந்த பெரிய ஒரு சம்பவமே அதில் இடம்பெற்றது. இப்படி பார்க்க நேரத்தில் அதே போல லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் மகனுக்கு உபதேசம் செய்வதை கூட நாம் பார்க்கிறோம். இப்படி அதிகமாக நாங்கள் வரலாற்றை குர்ஆன்ல எடுத்து பார்க்கின்ற பொழுது பல உறவுகளை சொன்னாலும் சகோதர உறவையும் சொல்லத்தான் செய்யுது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த உறவையும் சொல்லத்தான் செய்யுது. தாய் உறவு சொல்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லத்தான் செய்யுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், வளர்த்த தாயார் சம்பந்தமாக சொல்லத்தான் செய்கிறது. ஆனாலும் கூடுதலாக எந்த உறவை பற்றி சொல்வது என்று பார்த்தால் தந்தை பிள்ளை உண்டான உறவைத்தான் அதிகமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன வழங்குன்னு சொன்னா, அன்புல எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலக நியதிலே முக்கியத்துவம் தாய்க்கு கொடுக்கப்பட்டதோ, தந்தையும் அதற்கு சளைத்தவர் இல்லை என்று சொல்வதற்கு தான் திருமறை குர்ஆனில் ஏகப்பட்ட வரலாறுகளையும் சம்பவங்களையும் தந்தை உறவை பற்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிக்கிற சோர்களே, அப்ப இருந்து நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, தாயாகப்பட்டவள் நாங்கள் உள்ளத்திலிருந்து ஆரம்பத்தில் இருந்தே நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம், அவள் இரக்கம் உள்ளவள் என்று புரிந்து வைத்தனால, மனதில் பதிஞ்சனால தாய் இரக்கம் உள்ளவள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சம் அக்கறை கூடுதலாக செலுத்துகிறோம். ஏன்னா சின்ன வயசுல பதிகிறது தானே வெளிப்படையாக இருக்கும். உதாரணமாக
சின்ன வயசுல நாயில எச்சி வாயில எச்சி பட்டா நஜீஸ்ன்னு புரிந்ததுனால தான், மனதில் பதிஞ்சதுனால தான், மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் தொலாட்டியும் நாய் நக்கினு சொன்னா சீனு சொல்லி ஒதுக்கிடுறான். காரணம் என்ன? சின்ன வயசுல அதுல எச்சில் நஜீஸ் என்று புரிந்ததுனால. அதே போலதான் தாய் தான் இரக்கம் உள்ளவள் என்று புரிந்ததுனால அக்கறை கூடுதலாக யார் மீது செலுத்தப்படுகிறேன்னு சொன்னா தாய் மேலதான். அன்பிக்கிற சோர்களே, நாங்க தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதே போல ஒரு பங்கு தந்தைக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தந்தை என்பவர் பல தியாகத்துக்கு மத்தியில நம்மளை சுமந்து அவருடைய ஆசாபாசங்களை விட்டு வைத்து விட்டு நம்மளை இந்த நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறார். இப்ப இந்த உரை கேட்கின்ற தந்தைமார்கள் என்ன யோசிக்கணும்? தன்னுடைய பிள்ளையை வைத்து யோசிக்க கூடாது, தன்னுடைய தந்தையை வச்சு யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைய சப்ஜெக்ட் நீங்க யோசிக்க வேண்டியது. தந்தைமார்கள் நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நான் சொல்றேன், பிள்ளைகள் வந்து அப்படி இல்லை இப்படி இருக்கிறாங்க அதை பத்தி யோசிக்கல. நான் பிள்ளையா இருந்து என்னுடைய தந்தை என்ன என்னிடத்தில் எதிர்பார்த்தார், நான் எப்படி இருக்கிறேன், என் தந்தை என்னோடு எப்படி நடந்து கொண்டார், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உண்மையில அவர் என்னிடத்தில் இரக்கம் காட்டினாரா, நான் புரிந்ததிலே கோளாறு இருக்கிறதா என்று பார்த்தால் நாம் புரிந்ததிலே தான் கோளாறுகள் இருக்கிறது. தாயாகப்பட்ட ஆரம்பத்தில் சொன்ன வெளிப்படையாக இரக்கம் காட்டுவர் என்று. ஆனால் தந்தைக்கு அப்படி காட்ட முடியாது, தந்தைக்கு காட்ட முடியாது. நீங்க பாருங்க, ஒரு கட்டத்தில் சின்ன வயசுல இருந்தே பெத்து பக்குவமாக குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தெடுப்பாங்க. வளர்க்கெடுக்கின்ற பொழுது தந்தை சார்பில் இருக்கக்கூடிய குடும்பமும் அந்த குழந்தை மேல இரக்கம் காட்டும். மனைவி அதாவது தாயின் சார்பில் இருக்கக்கூடிய குடும்பம், உம்மம்மா குடும்பம் அல்லது வாப்பம்மா குடும்பம், ரெண்டு சாராரும் என்ன செய்வாங்க? இந்த பேரப்பிள்ளை மேல இரக்கம் காட்டுவாங்க. இப்படி காட்டுகின்ற பொழுது ஒரு கட்டம் அப்படியே இரக்கம் முத்தி முத்தி போய் என்ன நடக்கும்? தவறு என்று செய்கின்ற கட்டம் வருகின்ற பொழுது அதை எச்சரித்து சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இல்லைன்னா தவறின் பக்கமே சென்று விடுவார். அப்பொழுதுதான் தந்தை இறங்குவார், அப்பொழுதுதான் தந்தை களத்தில் இறங்குவார். சின்ன பிராயத்திலிருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்த தந்தை அடுத்த கட்டம் வருகிறது, இல்லை இதோட நிறுத்தி கொள்ற நிலைமை வந்துட்டு. ஏன்னா நான் ஒரு நிர்வாகம் பொறுப்புடையவர், என் குடும்பத்தை நான் நிர்வாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், எடுத்ததுக்கெல்லாம் இரக்கம் காட்டுவதை நான் வெளிப்படையாக காட்டிவிட்டேன் என்று சொன்னால் தப்புக்கு அது வழிதுணையாக போய்விடும். என்னுடைய இரக்கம் என் கண்டனத்தின் மூலமாக நான் காட்டுற காரணம், என் குழந்தை யாரிடத்திலும் பேச்சு கேட்டு விடக்கூடாது, என் மகன் என் மகள் யாரிடத்திலும் பேச்சு கேட்டு விடக்கூடாது. எனக்கு எங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று இருந்தாலும் அவர் நல்ல பேர் கேட்டு வாழ வேண்டும், அவர் இந்த உலக சமுதாயத்திலே நல்ல பேர் கேட்டு வாழ வேண்டும் என்கிற காரணத்தினால முதல் தரமாக என்ன செய்கிறார்? தந்தையாகிறவர் களத்தில் இறங்குகிறார், கண்டிக்கின்ற தருவாயிலே. அதனால இப்ப உம்மகளை நான் பார்க்கிறோம், தாய்மார்கள் நான் பார்க்கிறோம், இறக்கம் காட்டி காட்டி இப்ப தப்பு நடந்துருச்சு, தப்புகள் நடக்குது, தாய்மார்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த தாயை யாரிடத்தில் முறையிடுறாங்க? தந்தையிட தான் முறையிடுறாங்க. இயலாத கட்டத்தில் பல தவறுகளை மறைச்சி 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 இதுக்கு அங்கால முடியல, வெள்ளம் கடந்து போகிறது. இதுக்கு அங்கிட்டு நம்ம விட்டு வச்சோம்டா நம்முடைய பிள்ளைகள் வழிகேட்டில் போய்விடும் என்கிற பயத்தினால மறைச்சு மறைச்சு இருந்த இதுக்கு அங்கால மறைக்க முடியாது என்ற கட்டம் வந்து விட்டால் நம்பிக்கை முதலாவது வர்றது தன்னுடைய கணவர் தந்தையிடத்தில் தான். இனிமே பொறுப்பு அவருக்கு பக்கம் கொடுத்தா தான் இவன் சரியா திருத்த முடியும். இவன் போடுற அத்தனை அட்டகாசங்களையும் ஒடுக்கப்பட வேண்டும், நேரான வழியில் செலுத்தப்பட வேண்டும் என்றால் இரக்கங்காட்டினால் அவன் அடங்க மாட்டான். அப்படியானால் என்ன வழி? தந்தை தான் வழி. அப்போ அந்த இடத்திலே தாய் வந்து என்ன எதிர்பார்க்கிறார்? யாரிடத்தில் போய் முறையிட முடியும்? ஊரார்கிட்ட போய் முறையிட முடியாது, தன்னுடைய குடும்பத்திலும் போய் முறையிட முடியாது, தந்தையிடத்தில் தான் போய் முறையிட முடியும். அப்படி முறையிடுகின்ற பொழுது தந்தையினுடைய அந்த வெளிப்பாடுகள் ஒவ்வொரு தந்தையிடத்திலும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு தவறு நடக்கின்ற போது தந்தை, சில தந்தைமாக என்ன செய்வாங்க? உடனே கையை நீட்டுவார்கள் அடிப்பதற்காக. இன்னும் சில பேர் வாய் வாரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? பேசிடுவாங்க. என்னதான் பேசினாலும் அடித்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் இவர் இரக்கமில்லை என்று. ஆனால் அடித்ததும் பின்னாடி திட்டினதும் பின்னாடி அவர் கவலைப்படுவது என்பது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ற ஆணாகப்பட்டவர் உனக்கு நான் எப்படி செஞ்சிட்டேன், எனக்கு இப்படி ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு எந்த ஒரு ஆணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தாயாகப்பட்டவள் வெளிக்காட்டுவா. எப்படி? உன்னை 10 மாசம் வந்து நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு நோய் வந்த நேரம் நான் எப்படியெல்லாம் தூங்காமல் அலைந்தேன் தெரியுமா,
என்று வெளிப்படையாக சின்ன வயசிலிருந்தே பட்ட துன்பங்களை எல்லாம் வெளிக்காட்டி சொல்லி சொல்லி வளர்த்தவர் தான் தாய். ஆனால் தந்தை படுற கஷ்டத்தை, நான் கடையில் நான் வேலை செய்கிறேன், மகனே உனக்காகத்தான், மகளே உனக்காகத்தான் நான் இவ்வளோ அவமானப்படுகிறேன் என்று தந்தை என்னைக்காவது பிள்ளைகளிடத்தில் உரையாடல் நடத்துவார்களா? உரையாடல் நடத்த மாட்டார்கள். அவருக்கு நடக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் அவமானங்களையும் தன்னகத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பார். அதை வெளிக்காட்ட தெரியாதனாலதான் கண்டிப்பு என்கின்ற வழியிலே கொண்டு போய் சேர்த்து அவர் எப்படியாவது திருத்துவதற்கு தான் என்ன செய்கிறாரு, முனைவதை நாம் பார்க்கிறோம். இது இரக்கம் இல்லை என்பதல்ல, அந்த கடுமையில் நாம் காட்டுவது காரணம் நீ தீய வழியில் சென்று விடக் கூடாது என்பதற்காகத்தான். அன்பிக்கினே சோர்களே, இதை நாம புரிந்து கொள்வது மிகச் சிரமமாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது எங்களோட செயல்பாடுகளை சிந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துறாங்க. ஒரு தந்தையுடைய மகனுக்கும் உள்ள அந்த உறவுட அந்த வயசுல வரக்கூடிய அந்த புரிந்துணர்வு எப்படி 5 வயசுல இருக்கக்குள்ள பாப்பான்றது ஒரு ஹீரோ, பாப்பா தான் அவ்வளோ செல்லமா இருப்பாங்க. 5 வயசுக்குள்ள செல்லமாக இருப்பாங்க. அதே 10 வயசாகுது. 10 வயசாகக்குள்ள பாப்பா பத்தி கேட்டா என்ன சொல்லுவான்? நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி நேரம் பார்த்தா நோய் நோயின்கிட்டே இருப்பார். 10 வயசுல சொல்றது. இதே 15 வயசாகுது. அப்ப வாப்பா பத்தி உண்டான புரிந்துணர்வு எப்படி தான் இருக்கும்? தாயிடத்தில் வந்து சொல்லுவாங்க, மகன் வந்து சொல்லுவான், வாப்பா கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க, கொஞ்சம் ஏண்ட விஷயத்திலே இந்த நேரம் மூக்கு நுழைக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. வாப்பாட்ட நேரடியாக பேசுறது இல்லையே, வாப்பாட்ட நேரடியாக பேசுறது இல்லை. போய் புரோக்கர் தேடுறது யார்கிட்ட? உம்மட்ட தான். தாயிட்ட போய் என்ன சொல்லுவா, எப்படி சொல்லுவா? எப்ப பார்த்தா என் விஷயத்திலே க்ரோஸ் பண்றாரு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். ரோட்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். இவர் சொல்ல போறது இல்ல, உம்மா பயமுறுத்துறது, தாயை பயமுறுத்துறது. ரோட்ல கூட பார்க்க மாட்டேன், சொல்லிட்டுருவேன். நான் தான் ஒன்றும் செய்யலையே, வீட்டில் வந்து என்ன திருத்த வேண்டியதானே, ஏன் எல்லாட்ட முன்னு கத்தணும்? இப்படி ஒரு எதிரியாக பார்க்கிற வயசு 15 வயசு. 15 வயசு ஆயிடுச்சான்னா விளைவிக்கலாம், இவர் இப்படி பேசுவாருங்கிற எதிர்பார்க்கலாம். இவர் இப்படி பேசுவாருங்கிறத எதிர்பார்க்காது. இதனால எல்லா ரத்தம்னு சொல்றோமே, சூடு டக்குன்னு முடிவெடுக்கிற வயசு இல்லை, அவர் எடுத்த உடனே வேணும். அதே 20 வயசு ஆகுது. பார்த்து பார்த்து உம்மட்டே போய் சொல்லுவா, நீங்க எப்படி இவரோட வாழ்றீங்க, இவரோட இப்படி கோபக்காரர் இருக்கிறீங்க, எப்படி இவரை கல்யாணம் முடிச்சு எப்படி வாழ்றீங்க? வாப்பா பத்தி வாப்பனை சொல்லாம உம்மட்டே போய் சொல்றது. அப்ப உம்மா நேரத்தில் வாப்பா செஞ்ச தியாகத்தை சொல்றது, அப்படி அதெல்லாம் கணக்கெடுக்காத வாப்பா, வாப்பன்றது அப்படித்தான். வாப்பட செஞ்ச தியாகத்தை உம்மா அந்த நேரத்தில் வெளிக்காட்டுறது இல்லை. மகனை எப்படியாச்சும் சமாளித்து வச்சு கொண்டு தன் பக்கம் ஈர்த்து என்ன செய்யணும், வெளியே சென்று கூடாது, உள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாப்பாவையும் குத்தம் சொல்லாம மகனையும் வெளியே போடுற நிலைமைகளை ஆக்கிடாம, அப்படித்தான் கொஞ்சம் கோவக்காரர் தான். அவர் என்னத்துக்கு கோவப்படுறது இன்னைக்காவது தாய் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிக்காட்டி சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள்கிட்ட. இது தாயுடைய பெண்களுடைய இயல்பு. இதே 30 வயசாச்சு, என்ன சொல்லுவான்? அவர் எப்ப பார்த்தாலும் அவரு கோவப்பட்டு எதிர்ச்சல் ஆகிக்கொண்டு இருக்க. நான் அவரோட பேசுறதே இல்லையே, நான் அவரோட 30 வயசுல சொல்ற வார்த்தை, கல்யாணம் முடிச்சிருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு பிரச்சனை இருக்கு, இவரு கொஞ்சம் பொருளாதார சிக்கலா இருக்கும், என்ன சொல்லுவாரு? அவரோட பேசுறே இல்லை, அவர் மனுஷனா? வரலாம் ஒரு மனுஷனா? இது இந்த வார்த்தை வந்தா இவர் 30 வயசுக்குள்ள வந்துட்டு அர்த்தம். இப்படி அந்த உரையில் அப்படி சொல்லப்படுது. 40 வயசாயிட்டு அப்பதான் குழந்தை, அவங்களோட இவனுக்கென்று குழந்தை பிறந்து இவர் இப்ப கொஞ்சம் பொருளாதாரத்தை தேடி பல அவமானப்பட்டு ஒரு நிலைமைக்கு வருகின்ற நேரத்தில் இப்ப கொஞ்சம் வாப்பா பத்தி கொஞ்சம் புரிந்துணர்வு. இப்ப 40 வயசுல கேட்டா கத்துக்கிட்டே இருப்பார் தான், ஆனா நல்ல மனுஷன், என்னத்த கத்தினாலும் நல்ல மனுஷன். இது 15 வயசுல வந்துச்சா, 20 வயசுல வந்துச்சா, 30 வயசுல வந்துச்சா? வராது. என்ன சொல்ற? கத்திக்கிட்டே இருந்தாலும் என்னதான் நோயின்னு கத்தினாலும் நல்ல மனுஷன் அவர், சரி நல்ல உதவி செய்யக்கூடிய மனுஷன். இப்ப 40 வயசுல சொல்லுவார். 50வது வயசு வந்த பின்னாடி தான் முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. தென்ன மகண்ட நிலைமை எல்லாம் வச்சு சோதனை படுத்தி அவரெல்லாம் தாக்கப்பட்டுட்டாரு. இப்பதான் சொல்வாரு, நான் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அந்த எளிமையிலும் கூட
எனக்கு கஷ்டப்படாமல் எனக்கு தொந்தரவு தராமல் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேர்வை சிந்தி உழைத்தவர் தான் என்னுடைய தந்தை என்று சொல்வார். வியர்வை சிந்தி உழைத்தவர் தான் என்னுடைய தந்தை என்று சொல்வார். இப்ப தந்தையை பற்றி புரிந்து கொள்வதற்கு எத்தனை வருஷமாச்சு? 15 வயசுல இருந்து கழிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம், 25-30 வருஷம் ஆச்சு. அந்த நீங்க புரிஞ்சு கொள்ற நேரத்தில் வாப்பா இருக்க மாட்டேன். பெரும்பாலானுடைய தந்தையோட நிலைமை. உண்மையான தந்தையை புரிந்து கொள்கின்ற அந்த வயசு வருகிற நேரத்தில் தனக்கென்று சோதனை வருகின்ற பொழுது தந்தைன்னா இப்படித்தான், நானும் இப்படித்தான் இருக்கிறேன், இவ்வளவுதான் என்னால் இருக்க முடியும், இதுக்கு அங்கிட்டு தாயிட்டா என் குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் என்று 50 வயசுல புரிஞ்சுக்கிறாரு. அவர் புரிஞ்சு கொள்கின்ற பொழுது வாப்பா இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாரு. அன்பிக்கிலே சோர்களே, இதுதான் தந்தையினுடைய யதார்த்த வாழ்க்கை. அப்ப 50 வயசுல புரிந்து கொள்வார், உண்மையிலே வாப்பா இறக்கப்பட்டதுனாலதான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன். வாப்பா என்னை கண்டிச்சு வளர்த்தனாலதான் நான் ஒரு அந்தஸ்துல நிற்கிறேன். ஊர் உள்ளவர்கள் எல்லாம் என்னை மரியாதையாக பார்க்கிறார்கள். இன்னாருடைய மகன் என்று சொல்வதில் எனக்கு பெருமை. நான் இன்னாருடைய மகன் என்று சொல்வது எனக்கு பெருமை. ஏனென்றால் வாப்பா வாழ்கின்ற பொழுது இந்த ஊரிலே மரியாதையாக வாழ்ந்திருக்கிறார். வாப்பா யார்கிட்டையும் வாங்கல, யார்கிட்டையும் சேர்த்து போகல, புள்ள கஷ்ட பஸ்ல நிக்குதுன்னு போய் சேர்த்து போகல, ஊர்ல போய் சீரழிக்கல, மரியாதையோடு என்னை வளர்த்தெடுத்தார் என்று புரிவுகின்ற வயசு கிட்டத்தட்ட 45-50 வயசு ஆகணும். அன்பிக்கினே சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் ஆரம்பத்திலிருந்து புரிஞ்ச மாதிரி தந்தையும் ஆரம்பத்திலிருந்தே புரிந்து வைத்திருந்தோம்னு சொன்னால், தந்தை இரக்கத்தினாலதான் என்னை திட்டுகிறார், தந்தை இரக்கத்தினாலதான் என்னை என்ன செய்கிறார், சரிப்படுத்துகிறார் என்று புரிந்து சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். அன்பிக்கின சோர்களே, ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிக்க முன்னாடி அணிகிற ஆடைகள், உடுக்கிற உடுப்பு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்கும். திருமணம் முடிக்க முன்னாடி ஒரு ஷர்ட் வாங்குறாலும் ஒரிஜினல் பிராண்டட் போய் தான் வாங்குவார். இதே திருமணம் முடிச்சு தந்தைங்கிற அந்தஸ்து வந்த பின்னாடி எல்லா ஆசையும் மடங்கிவிடும். பார்த்திருக்கீங்களா இல்லையா? எல்லா ஆசைகளும் மடங்கிவிடும். எப்ப திருமணம் முடிச்சு குழந்தைங்கிற அந்தஸ்து வருகின்ற பொழுது, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டா என்ற நிலைமை வருகின்ற பொழுது எல்லா ஆசை குவாலிட்டி தேடுறது எல்லாம் மடங்கிவிடும். இப்ப குவாலிட்டி யாரு கொடுக்கணும்? பெத்த பிள்ளைக்கு. இனிமே குவாலிட்டி கொடுக்க வேண்டும், நல்ல குவாலிட்டி ஸ்கூல்ல போடணும். விளங்குதா? மதர்சா எத்தனையோ மதர்சா இருக்குது, இருந்தாலும் அதுல குவாலிட்டி உள்ளதான் போடணும். குவாலிட்டியே தேடுகின்ற அன்பு மிக்க ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா தந்தையை படைத்திருக்கிறான். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. நாங்க அவரை மார்க் வச்சது எல்லாம், புள்ளி வச்சதெல்லாம் அவருடைய கோபத்தையும் கண்டிப்பையும் மட்டும்தான். நீ யோசிச்சு பாருங்க, அவருடைய அவமானங்கள் இன்னும் எந்த அளவுக்கு அவர் தொழில் செய்கிறார். திருமணம் முடிக்க முன்னாடி எந்த ஒரு ஆணும் நீங்க யோசிச்சு பாருங்க. வேலை செய்யறார் ஒரு இடத்துல, நான் திருமணம் முடிக்கல வேலை செய்யறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் மனநிலைமை, என்னை திட்டுகிறார் கடை ஓனர், எனக்கு தேவையில்லாம பேசுகிறார் கடை முதலாளி, போங்கடா நீ உங்களோட கடை, எனக்கு பல ஆயிரம் கடை இருக்குது, ஓடி வந்துடுவோம் ரோஷம் போட்டு. இதே தந்தை ஆகிட்டாரு, அங்க ரோஷம் காட்ட இயலாது, ஏச்சி பேச்ச கேட்டுட்டு தான் இருக்கணும். ஏண்டால் நான் அண்டை குலைச்சி என் பிள்ளை கொடுக்கணும். எனக்கு என்ன கெட்ட வார்த்தை பேசினேன், முதலாளி என்ன கெட்ட வார்த்தை பேசினேன் என்பது எந்த பிள்ளைகளுக்கான தெரியுமா? எந்த பிள்ளைகளுக்கால் உட்கார வச்சு, மகனே எனக்கு என்னுடைய முதலாளி இந்த தூசண வார்த்தையில் ஏசினார் என்று என்னைக்காவது தந்தை சொல்லியிருப்பாரா? நீங்க கடைகளை பாருங்களேன், வேலைக்கு தாமதமாக போனால் அல்லது வேலை சரிவர செய்யவில்லை என்றால் என்ன முதல்ல இழுத்து பேசுவாங்க? தாயை இழுத்து தான் முதலாளிமார்கள் பேசுவார்கள். இது என்னைக்காச்சும் சொல்வார்களா? இதே திருமணம் முடிக்க முன்னாடி 2 குத்துட்டு வெளியே வந்திருப்போம். அதுதான் ஆண்போ நிலப்பாடு. அப்ப இரக்கம்ங்கிற காரணத்தினாலதான் இது. நான் இப்படி இந்த ரோஷம் கொண்டு விட்டால் என்னுடைய மனைவி பட்டினி இல்லை, என் மகன் பட்டினி இல்லை, அவன் படிப்பின் வீணா போய்விடும், மாசு செலரி கட்ட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவமானத்தை தாங்குகின்ற அன்பானவராக படைப்பாக ஆண் மாறுகிறான், தந்தை மாறுகிறார். அப்ப தந்தை என்ற அந்தஸ்து வந்து விட்டாலே, அந்த ஸ்தானம் வந்து விட்டாலே எல்லாத்தையும் அடக்குகின்ற
ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா அந்த ஜீவனை அந்த தந்தையை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிக்கிற சகோதரர்களே, இதுதான் தந்தையும் தாய்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ரெண்டு பேரும் சலித்தவர்கள் அல்ல. தாய் உடம்பால் கஷ்டப்பட்டவள் தான். அது யாராலும் அது ஈடு இணையாக்க முடியாது, அது மறுக்க முடியாதுதான். அதற்காக வேண்டி தந்தை குறைந்தவரான்னு கேட்டால் தந்தை குறைந்தவர் இல்லை என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய மனது புண்படாத விதத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்குவதாக கேட்டு முதல் உரை நான் நிறைவு செய்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அன்பிக்கினிய சோர்களே, அப்போ தந்தை என்கின்ற அந்த உறவு உண்மையிலே அவரிடத்திலும் அன்பு இருக்கிறது. அந்த அன்பை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. அல் வாலிது அவ்சத்து அப்வாபுல் ஜன்னா. சுனன் இப்னு மாஜாவிலையும் திருமதியிலும் பதிவு பெற்ற செய்தி. அல் வாலிது அவ்சத்து அப்வாபுல் ஜன்னா. தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுவாசல் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன? தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுவாசல். சொர்க்கத்தின் வாசல் ஏதாவது சொல்லிட்டு போலாம் தானே, ரையானுங்கிற ஒரு வாசல் இருக்கிறது அப்படி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வாசல் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் நடுவாசல் என்று சொல்ல வேண்டும்? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நிதர்சனம் இந்த உலக விஷயங்கள் ஏன்னா சொர்க்கத்தை கற்பனை பண்ண முடியாது. உலக விஷயங்கள் ஒன்று யோசிப்பா, பல பொருள் இருக்குது. எது முதல்ல பார்ப்போம்? நடுவை தான் பார்ப்போம். எங்க ஃபெஸ்ட்டுக்கு தென்படுறது நடுவான். அதை ஏன் ஓமானாமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, லேசா சொர்க்கம் போற வழி அவருடைய அன்பிலை பெறுவதில் தான். லேசாக சொர்க்கம் போற வழி அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு அதே செய்தியில் சொல்றாங்க. அதை திறக்கிறதும் மூடுறதும் உன்னுடைய கையில இருக்குது. நடுவாசலை திறக்கிறதும் மூடுறதும் உம்முடைய கையில தான் இருக்குது. அல்லாஹு தஆலா கேட்க சொல்றானே, ரப்பனா இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றான். இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ ரெண்டு பேரும் தான். ரப்பர் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல அல்லாஹ் கேட்க சொல்றான். துஆவை நீங்க எப்படி கேளுங்க, என்னுடைய பெற்றோர்கள் வருகின்ற பொழுது தாயை மட்டும் அந்த இடத்துல முன்னிறுத்தி சொல்லவில்லை, தந்தையும் சேர்த்து தாயை இணைத்து சொல்கிறான். பெற்றோன் வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே. அப்போ கமா ரப்பயானி ஸகீரா, அவன் சிறு வயதிலே இரக்கம் காட்டியது போல யா அல்லாஹ் அவர்களையும் கருணை காட்டுவாயாக, ரெண்டு பேரையும் கருணை காட்டுவாய் கேட்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் நமக்கு. அப்ப தந்தையுடைய அன்பு அதுல பங்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சபிச்சாங்க இல்லையா, ரஹீம் அன்ஃபுன், மூக்கு மண்ணு கவட்டும் அப்படின்னு அர்த்தம், நாசமா போகட்டும். யாரு? ஒருத்தரோ அல்லது தாயோ அல்லது தந்தையோ அல்லது ரெண்டு பேரும் இருந்து இவர்கள் மூலமாக யாரு சொர்க்கம் போகலையோ அவர்கள் நாசமாகட்டும். அப்ப அவங்களுடைய அன்பை பெற்று அவங்களுடைய பத்வா வாங்காத நிலைமையை செய்ய வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பல பேருடைய நிலைமை என்ன? பல பேருடைய நிலைமை என்ன? ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாருங்க, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருக்கு. வயசான ஒரு தந்தை இருக்கிறாரு, சொல்லாட்டி என்ன, இவர் வயசாயிட்டாரு, நோயில படுத்துட்டாரு, மலஜலம் அலைகிற நிலைமையில் இல்லாமல் அல்லாஹ் லேசா எடுத்துடணும் உள்ளத்தில் பதிஞ்சது. ஏண்டா ஹாஸ்பிட்டல் வழி யார் அலையணும்? நான் தான். பிள்ளைகள் தான் அலையணும். இந்த எண்ணம் இருக்கிறது, வெளியில சொல்ல மாட்டாங்க, வெக்கம். ஆனா என்ன எதிர்பார்ப்பாங்க, எப்படி சரி காசு செலவழிச்சாலும் சரி தான் அந்த கஷ்டத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அனுபவிக்காமல் சொகுசா இருப்பதுக்கு தான் பிள்ளைகள், பண வசதி உள்ள பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள். ஆனா தந்தை என்னைக்காவது சிறு வயதில் அந்த வேலையை பார்த்திருப்பார்களா? சுகம் இல்லைன்னு வந்தா, காசு பணம் இருந்தன்னு சொன்னா முதலாவதாக போறது எங்க? அரச வைத்தியசாலைக்கா பிரைவேட்டுக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன் குயிக்கா குணமாக்கணும்? ஏன் அவதிப்படுவதை என்னால் பார்க்க முடியாது, அவர் அவதிப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. இருக்கிற சொத்து கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கிற ஒரு நிலைமைதான், செலவழிக்கிற ஒரு நிலைமைதான் தந்தையுடைய நிலைமை. ஆனால் அவர் படுக்கையில் போய்விட்டால் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? வேலைக்காரன் வைத்து அவர்களை நோய் பார்ப்பதற்கு. ஒரு வைத்தியசாலையில் கண்ணால் பார்த்த ஒரு செய்தி, ஒரு 70-75 வயசு ஒரு வயசாளி, மகனெல்லாம் பெரிய பணக்காரர். ஆனால் அவர் நோய் படுக்கையிலே ஒரு சுய புத்தி இல்லாத ஒரு நிலைமையில் ஆயிட்டு. என்ன வயசு போ 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 சின்ன பிள்ளைமாங்கிற ஒரு நிலைமை. ஆனா என்ன,
காது கேட்காம போனா புள்ள பேசுற பேச்சு இவருக்கு ஒண்ணுமே விளங்குது இல்ல, சொல்றாங்களா இல்லையா? ரேடியோ சவுண்ட் போட்டு கேட்பாரு, ஏன்டா அவருக்கு காது கேட்காது. மனுஷன் வாழ்ற இல்லையா? மனுஷன் வாழ்ற, பக்கத்து வீட்டாக்கள் வாழ்ற இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா தக்குல்லஹுமா உஃபின். ரெண்டு பேரை சேர்த்தான் சொன்னது, ரெண்டு பேரை சேர்த்தான் சொன்னது. பெற்றோர்களை பார்த்து உஃபின் சீ என்று கூட சொல்லாத, அதையும் தாண்டி சொல்கிற வார்த்தை என்னது? பக்கத்து வீட்டாக்கள் வாழ்ற இல்லையா? இப்படி சோண்ட போட்டு வாழ்ற, கொஞ்சம் மனுஷன் மாறிடுறீங்க. யாரை பார்த்து சொல்றது? பெத்த வாப்பாவை பார்த்து சொல்றது. இதே படிக்கல விழுந்துற நேரத்தில் அவருக்கு நான் அந்த சொன்ன செய்தின்படி அவரை பார்ப்பதற்கு யாரை நியமித்திருக்கிறது? போதைக்கு அடிமையான ஒரு ஆள். அவன் அதுக்குண்டே வேலை செய்ய, கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆள். அவர் என்ன செய்கிறார்? அந்த தந்தையால அங்கிட்டு திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது, மழை ஜலம் தன்னாலேயே கழிக்கிற ஒரு நிலைமை, அவரை சுய நினைவற்ற ஒரு நிலைமை. இவ என்ன செய்கிறா? அவனோட வாயால சொன்ன வார்த்தை காதால கேட்டது, மாட்டிறைச்சி தின்ற பந்து படுத்திருக்கிறா என்று யார் சொல்றான்? அவன் போதையில் நிற்கிறான். அவன் சொல்றான் தூக்க முடியல பாரம். இத யோசிச்சு என் வாப்புக்கு சொன்ன எப்படி இருக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு? ஏன் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும்? ஏன் இந்த தூசண வார்த்தையை கேட்க வேண்டும்? பிள்ளைகள் சரியான முறையில் சின்ன வயசுல வாப்பா பார்த்தாங்க, அவர் வயசாக போன போது உங்களுக்கு ஜீவன் இல்லை, உங்களுக்கு வேலை வெட்டின்னு போறீங்க. வாப்பம் அப்படித்தானே இருந்தார், வேலை வெட்டி இருந்தாலும் உனக்கு ஜோம் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்தார்? அந்த சிந்தனை இல்லை. காரணம், வாப்பா நாம் பட்ட கஷ்டத்தை மகன்கிட்ட சொல்லல. அவர் சொல்ற நிலைமையில அல்லாஹ் தஆலா படைக்கல. அவர் தியாக உணர்வோடு இருக்கக்கூடியவர். கடைசியில் என்ன ஆகிறாரு? இழுத்து போடுறதும் அங்கிட்டு நோவினை செய்கிறதும், இப்படியான ஒரு நிலைமையில இயலாத கட்டத்தில் அவருக்கு உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த சத்தியம் என்னமோ தெரியாது, அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒரேடி அனுப்புறாரு, அடிப்பதற்காக மறுபடி படுத்தாரு. அடுத்த நாள் காலையில் மரணித்து விட்டார். என்ன இல்லை ராஜோ, இது யார்கிட்ட போய் சொல்லு? ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம். நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நாங்கள் மௌத்தாகினாலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் ஐயது வலது சாலிஹுன், சாலிஹான புள்ள கேட்கிற துவா. இந்த புள்ள துவாவா கேட்கும். இந்த மாதிரி வேலை பண்றவ துவாவா கேட்பாங்க. நன்றி கெட்ட உணர்வுள்ள பிள்ளைகள் ஏராளம். நாம யோசிக்கணும், நம்ம இந்த வேலை பண்றோம், நாளைக்கு அதை எனக்கு திருப்பி அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் மறு உலகத்தில் கண்டிப்பாக கொடுப்பான். என்ன ரசூல் என்ன சொன்னாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, ரெண்டு பேர் மூலமாக யார் சொர்க்கம் போகலையோ நாசமா போட்டு ரசூலா பத்வா செஞ்சாங்களே, அந்த பத்வாவுக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்றால் அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே நம்மளை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அன்பிக்கிற சோர்களே, இது ஜும்மா வரைங்கனால மிச்ச நேற்று நீட்ட விரும்பல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நான் செய்கிற உதவி அதுதான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அதை கேளுங்கள். நம்மளால் என்னென்ன கேட்டு மரணித்திருப்பார்கள், என்ன வாசில் கேட்க முடியுமோ அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். என்னுடைய பிள்ளை நான் மரணித்த பின்னாடி எனக்கு துஆ செய்யும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகளாக நம் அனைவரையும் வார்த்தெடுப்பானாக கேட்டு உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.